யோ உங்க அப்பா விட்டுருவாடா, இப்படி அவரை பார்க்காம ஃபேமிலியோட வந்திருக்க, பார்த்து வர மாட்டா? அங்கெல்லாம் ஒன்றும் போவேனாடா. நான் இல்லாம உனக்கு யார் அங்க சாப்பாடு போடுவா? கீழே இறங்கி வா. பங்கர் பாட்டி போடுவாங்க. அவன் சமையல் சூப்பரா இருக்கும். அப்படி போடு. ஆபரேஷன் வேண்டாமா? இல்லப்பா, உங்களுக்கு அப்படி ஒன்றும் வயசாகல. ஆபரேஷன் பண்ண குணப்படுத்திடலான்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. என்ன அம்மா, லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு அது வீணாயிடக்கூடாது. மற்றவங்க எது செஞ்சாலும் அதுல எனக்கு என்ன நஷ்டம்னு தான் யோசிப்பேன். அதான் சொல்றேன், உன் வீட்டு காரிய வேணா கூட்டிட்டு வா, உன் வீட்டு காரை வெளியவே விட்டுட்டு வா. காஞ்சிபுரம், நீ உன் புருஷனும் சேர்ந்து சொத்துல என் பங்க லவுட்டிட்டு போயிடலாம் டே ட்ரீம் பண்ணாதீங்க. நேருவோட அப்பா மோதிலால் நேரு தான் அலகாபாத் வீட்டை நாட்டுக்கு எழுதி வச்சா மாதிரி இந்த கல்யாண கிருஷ்ணன் தான் சொத்து பூராவையும் சமய சஞ்சீவி சங்கத்துக்கு எழுதி வைக்க முடிவு பண்ணிருக்கான். நீயும் உன் புருஷனும் கப்பு பப்புவோட அப்பான்ற ஒரே காரணத்துக்காக சொத்துல தலா 100 ரூபாய் எழுதி தரேன். மத்தபடி சல்லி காசு கூட எதிர்பார்க்காதீங்க. டேம் இட். காமு, காமு, என்ன காமு இவ்வளவு காமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? காமு, சாதாரணமா வெளில இருந்து வீட்டுக்கு வந்தா உன் மச்சிதனை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுவிய. இன்னைக்கு என்ன எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாம மௌனமா இருக்க? என்னது? இன்று நான் மௌன விரதம். அடிப்பாவி, இன்று நான் மௌன விரதத்துக்கு பதிலா இனிமேல் நான் மௌன விரதம் சொன்னா நாட்டுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு நல்லது. சரி, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதை விடு, எதுக்கா நீ மௌன விரதம்? என்னடி பிட் நோட்டீஸ் மாதிரி ஒண்ணுனா தர? வடாவடி தம்பிக்கு சின்னக்கி சித்தப்பர்மை பிடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏண்டி, பைத்தியத்துக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு யாரா வேண்டிப்பாங்களா? உன் கவலை எனக்கு புரியுது. கவலையே படாத. சொத்துல ஒரு சல்லி காசு கூட என் தம்பிக்கு போகாது. இது என்ன சொல்ல போற? இன்னொரு நோட்டீஸா? நீ ஒரு உதவாக்கரை, நீ ஒரு உதவாக்கரை புருஷன். அதுவும் இல்லாமல் நீ வெறும் வாய் சவுடால். ஏண்டி, ஏதோ மௌன விரதம் எதுவும் திட்டமாட்டேன்னு பார்த்தா பேப்பர்லயே திட்டுற. இது பேசாம பேசி வாயாலே திட்டுக்கலாம். இப்ப என்னடி செய்கல பேசுற? கோனார் நோட் தீண்டி பேத்தா? என்னடி தம் சராபி இப்ப போய் விளையாடுற வயசா நமக்கு? என்ன என் தம்பி பைக்கோட பிரேக் வயரை புனிங்க விட்டலாங்கிறியா நீ? இல்ல தள்ளச்சிக்கலாம். அது இல்ல, வேற என்ன? ஆஞ்சநேயர் நாளைக்கு இல்ல, ஆஞ்சநேயர் ஒன்னா சேர்ந்து சங்கத்துல கொடுக்குறா. என் சொட்டத்தல தம்பி சங்கத்துக்கு பணத்தெல்லாம் கொடுத்துருவான்னு நீ கவலைப்படுற. எனக்கு நினைச்சா கவலையா தான் இருக்கு. ஏண்டி, ஏதோ அநாத நாய்க்கு எழுதி வைக்கவா? எங்க அப்பா வேர்வை சிந்தி இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு. என்னடி சொல்ற? அந்த சங்கத்துல என்ன சேர சொல்றியா? அது இல்ல, அடிக்கணும் இல்ல, உடைக்கணும். சங்கத்தை உடைக்க சொல்றியா? நல்ல ஐடியா அடிக்கிட்டு வரேன். என்னோட 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி அந்த சங்கத்தை உடைக்க ஒரு ஐடியா பண்றேன். ஐடியா வந்துடுச்சு. என்ன ஐடியா? ஐயோ, பேசிட்டே மௌன விரதம் கலைஞ்சு போச்சே. நீங்க தான் சொத்து கிடைக்க ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நான் மௌன விரதம் இருக்கணும்? ஆக்சுவலா எனக்கு ஐடியா ஒண்ணும் கிடைக்கல. உன்னை பேச வைக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அட பாவி மனுஷா, இப்ப சொத்தும் போச்சு, என் மௌன விரதமும் போச்சு. உங்களை இது ஒரு பொய் தான். ஐயோ, இது நிஜம்.
என்ன சாமி கிட்ட ஏதோ தீவிரமா வேண்டிட்டு இருக்க போல இருக்கே. அதுக்கு தானே கோவிலுக்கு வந்திருக்கோம். நீ என்ன வேணா நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். சொன்னா வேணுனது பலிக்காது. நீ என்ன வேணுன்னு யோசிச்சு பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் டைம் ஆகாது. நீ MBA பாஸ் ஆனோன்னு தானே வேண. நான் அதை யார்கிட்டயுமே சொல்லலையே. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா? நான் சத்தியமா ஒட்டு கேட்கல. நேற்று உங்க அப்பா தான் எங்க அப்பா கிட்ட வந்து என் பொண்ணு பெருமையா MBA ஜாயின் பண்ணிருக்கான்னு சொன்னாரு. எங்க அப்பாவா சொன்னாரு? ஆமா, இந்த விஷயத்த கேள்விப்படும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நான் IASல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். உனக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்? அது நீ எப்பவும் பேசும்போது நீ எவ்வளோ சாமர்த்தியசாலின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். அந்த திறமையெல்லாம் நீ வீணடிக்கிறியோன்னு கூட யோசிச்சு பார்த்துருக்கேன். அதனால தான் நீ மேலே படிக்கிறேன்னு சொன்னப்போ நான் சந்தோஷப்பட்டேன். உன் திறமையெல்லாம் 4 செவத்துக்குள்ள இருந்து வெளியில தெரியணும். அதான் என்னோட ஆசை. ஏதோ ஒரு தைரியத்துல MBA சேர்ந்துட்டேன். முடிக்க முடியுமான்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் ஆண்டால் நெகட்டிவா பேசுற? நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்ன புக்ஸ்? நீ MBA சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சதும் பைக்ராஃப்ட்ஸ் ரோடுக்கு போய் பிளாட்ஃபார்ம்ல செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ். ஆனா நானே இதை போய் வாங்கணும்னு இருந்தேன். நீ எதுக்கு கஷ்டப்படுற? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீ எனக்கும் எங்க அப்பாக்கும் எவ்வளோ உதவி பண்ணியிருக்க. நான் என்ன செகண்ட் ஹேண்ட் புக் தானே வாங்கி தந்தேன். செகண்ட் ஹேண்டா இருந்தா என்ன? கோவில்ல வச்சு பூஜையா பண்ண போறேன். படிக்க தானே போறேன். அதெல்லாம் சரி. நீ இப்போ படிக்க போற மேனேஜ்மெண்ட், படிச்சுட்டு இருக்கிற ஹியூமன் சைக்காலஜி, இதை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா தைரியமா என்ன கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஷூர். தேங்க்ஸ் ரங்கன். எனக்கு இப்போதான் பாஸ் பண்ணுவேன்னு ஒரு தைரியமே வந்திருக்கு. பாத்தியா, கோவில் மணி கூட அடிக்குது. நீ டெஃபினட்டா பாஸ் பண்ணிடுவ ஆண்டாள், கவலைப்படாத. தேங்க்யூ. சரி, எவ்வளோ பணம் தரணும்? இது என்னோட கிஃப்டா நினைச்சுக்கோ, காசெல்லாம் எதுவும் வேணாம். அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு நீங்க என்ன கட்டாயப்படுத்தி 100 ரூபாய் கொடுத்தீங்களே ஊர்கா வாங்கினதுக்கு. உப்பு போட்ட எந்த ஐட்டத்தையும் ஃப்ரீயா வாங்கக்கூடாது, பகை வரும்லாம் சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா? இதுல என்ன உப்பா இருக்கு? இதுல சால்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா சால்ட் ஆக்ட் இருக்குல்ல. இந்த புத்திசாலித்தனத்தை தான் சொன்னேன். சரி, நான் உன் வழிக்கே வரேன். ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடு. 10 ரூபாயா? ரொம்ப கம்மி. பரவாயில்ல, கொடு. 10 ரூபாய் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தரேன். கடன் அன்பை முறிக்கும், ஆனா நம்ம விஷயத்துல அன்பை வளர்க்கும். அமுதா, இந்த அமுதா, என்னங்க இது? சம்பள கவர். என் ஆஃபீஸ் கொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. என்னங்க ரொம்ப கம்மியா இருக்கு? என்ன பண்ணுறது அமுதா, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு லாங் லீவ், லாஸ் ஆஃப் பே, இவ்வளவு கொடுக்குறதே அதிகம். ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாரு, வாடகையை அதிகப்படி 2000 ஏற்றிட்டாருங்க. தெரியுமா, சென்னையில் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு என்ன வாடகைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு சொல்லலைங்க, உங்க சம்பள பணம் குறைவா இருக்குங்கிறதுக்காக தான் சொன்னேன். தெரியுமா, இந்த சம்பள பணம் பால் கார்டு, வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில், இதுக்கே சரியாக போயிடும் தெரியுமா. மற்றபடி வீட்டு செலவுக்கு என்னங்க பண்றது? சரண்யாக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். அப்பா, என் ஃப்ரெண்ட் கீதாவோட அண்ணன் கம்பெனில ஏதோ பார்ட் டைம் ஜாப் இருக்காம்பா. இந்த விஷயத்த உன் எதிர்க்க நாங்கள் பேசியிருக்க கூடாது. அப்பா, நான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு. நம்ம குடும்ப கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்குப்பா. நான் அதுக்கு சொல்லலம்மா. அப்பா, நேத்து மளிகை கடைக்காரன் கடன் கொடுக்கலன்னு அம்மாவை எப்படிலாம் பேசினான் தெரியுமாப்பா? எனக்கு என் அப்பா அப்பா கஷ்டப்படக்கூடாதுப்பா. என் கையால் ஆகாத தனத்தினால உங்க எல்லாருக்கும் கஷ்டமா? அப்பா, அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போனா ஓரளவுக்கு கண்டிப்பா மேனேஜ் பண்ணிடலாம். ஏம்மா, நீ வேலைக்கு போனா அப்புறம் எப்படிம்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவ?
அப்பா இது நைட் ஷிஃப்ட் தான்ப்பா. 7 மணிக்கு தான் ஆபீஸ்க்கே போகணும். நானும் அம்மாவும் வீட்டில் உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கணும் அம்மா. இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்பா. நீ ஒன்ன பாத்துக்கிட்டா மட்டும் போதாதும்மா. இனிமே நீ தான் எல்லாரையும் பாத்துக்கணும். ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. என்னம்மா அது? பாக்கி வச்சதுக்காக மளிகை கடைக்கார அம்மாவை திட்டினான்னு இப்ப சொல்லிட்டு உடனே எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றியே. அதுக்காக உயிரோட விளையாடணுமாப்பா? டாக்டர் எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காரே. அவர் சொல்லிடுவாருமா. பணம் வேண்டாமா? அதனால தாம்மா சொல்றேன், ஆபரேஷன் வேண்டாமா. இல்லப்பா, உங்களுக்கு அப்படி ஒண்ணும் வயசாகல. ஆபரேஷன் பண்ண குணப்படுத்திடலான்னு டாக்டரே சொல்லிருக்காங்க. என்ன அம்மா, லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு அது வீணாயிடக்கூடாது. டாக்டர்ஸ் இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஆண்டவன் செயல்னு சொல்லிட்டு பில்ல கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கம்மா. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஆபரேஷன் பண்ணிக்கோங்கப்பா. செல்லக்குட்டி சொல்லிட்டல்ல, பண்ணிக்கிறேம்மா, நிச்சயம் பண்ணிக்கிறேன். அப்பா, உங்க ஆபரேஷனால எவ்வளவு கடன் ஆனாலும் பரவாயில்லப்பா. நான் வேலைக்கு போய் அடைப்பேன்பா. எங்களுக்கு நீங்க வேணும்பா. வர வர இந்த சென்னையில் யாரும் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறது இல்லை. சைக்கிள் கூட நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணுது. ஃபாஸ்ட் ஓட்டுங்க. டேய், அது ரேசர் சைக்கிள்ரா, ஃபாஸ்ட்டாக தான் போகும். டாடி என்ன ரோட்டை பார்க்குற? இந்த பக்கம் பார்த்து பேசு. உங்க அப்பா டிரைவிங்க்கு புதுசுடா, அதான் டென்ஷனா ரோட்டை பார்த்தே ஓட்டுறாரு. எங்க ஃப்ரெண்டோட டாடி திருப்பி பார்த்து பேசுறாரு. உங்க கிரணோட டாடி எக்ஸ்பர்ட்ரா. நான் எல்போர்டு ரோட்டை பார்த்து தான் ஓட்டுவேன். அவ்வளோ பயம் இருந்தா கார்ல எல்போர்ட் போட வேண்டியது தானே? எல்போர்டுன்னு போட்டா எல்லாரும் பரிதாபமாக பார்ப்பானுங்க. சரியா ஓட்டினா கூட எல்போர்டு பார்த்து ஓட்டுன்னு திட்டுவானுங்க. சரி சரி, பேசாம ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகணும். ஐயோ, உங்க அப்பா விட்டுருவாடா. இப்படி அவரை பார்க்காம ஃபேமிலியோட வந்திருக்க, பார்த்து வர மாட்டா? பார்த்து பார்த்து போயா. ஃபேமிலியோட வந்துருக்கீங்க, ரோட்ல எப்படியா ஓட்டுவீங்க? உனக்கு சந்தோஷமா? எதுக்கு வண்டி நிறுத்த சொன்ன? எங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தது, வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கணும்ல. ஆமா, பெரிய என்னத்த மளிகை சாமான், அதுக்கு இப்படி தான் திடீர்னு சொல்லுவியா? எங்க நான் சொன்ன உடனே இதுக்கு சடன் பிரேக் போட்டீங்க. தள்ளி போய் நிறுத்த வேண்டியது தானே? என்ன பண்றது, பழக்க தோஷம். நீ எது சொன்னாலும் உடனே உடனே செய்யறல்ல, அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். டாடி, சௌகராஜ்னா என்ன? உப்ளி, என் கூட சென்னையில் 2 நாள் காரில் வந்தால் போதும். மெட்ராஸில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் நீ கற்றுக்கலாம். சௌகராஜ்னா பேர் வச்சானே. பேர் வச்சுக்கணும்னா ஜானு சும்மா இரு. நல்ல அப்பா நல்ல பையன். முதல்ல வண்டி எடுங்க. வாங்க, கார் பார்க் பண்ணிட்டு. இல்லை, நான் வரல, ட்ரிபிள் கேன் போகிறேன். எங்க போன வாரம் தானே உங்க வீட்டுக்கு போனோம். இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன? அது மாப்பிள்ளை மவுசு குறைஞ்சிரும். மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்தா. மவுசு இதனால வராது, காசு சம்பாதிச்சா தான் வரும். கேஷியர்ட்டே காசை பற்றி பேசுறியா? உங்கள் அப்பா அம்மா தான் தினம் பார்க்குறோம்ல, இப்போ வேற எதுக்கு? என்ன எங்க அம்மா தினம் வீட்டுக்கு வராங்களேன்னு குத்தி காட்டுறீங்களா? இந்த பெத்த பாவத்துக்கு உங்க வீட்டுக்கு முறவாசல் செஞ்சுட்டு போறாங்க. தண்ட சொட்டு இங்க வரல. சரி சரி, ரோட்டில் நின்று சண்டை போடாத, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜனு, கீழே இறங்கி வா. அம்மா, நான் டாடியும் ட்ரிபிளுக்கு என்ன அடுத்த ஸ்டார்ட் தான் போவோம். அங்கெல்லாம் ஒன்றும் போவேனாடா. நான் இல்லாம உனக்கு யார் அங்க சாப்பாடு போடுவா? கீழே இறங்கி வா. பங்கர் பாட்டி போடுவாங்க. அவன் சமையல்
உன் சமையல் சூப்பரா இருக்கும். அப்படி போடு. டேய், உங்க பாட்டியால சமைக்க மட்டும்தான் முடியும். என்னால சம்பாதிக்கவும் முடியும், சமைக்கவும் முடியும். கீதா, நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். நீ உள்ள போ, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க வீட்ல ஏதாவது கண்டதை வாங்கி கொடுத்துட போறாங்க. அப்புறம் அவனுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துரும். குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் மட்டும் கொடுங்க, புரிஞ்சுதா? ஜனு, பாய்டா. அங்க எதுவும் வாங்கி சாப்பிட்றாதானே? ஜாகிரதையா இரு ஜனு, பாய். அப்பன மாதிரியே இருக்கான் பாரு, பாய் கூட சொல்லாம போறான். சுனாமி வந்து போன மாதிரி இருக்கு. ஏய், ஒரு நாள் உங்க அம்மா ரப்சர் இல்லாம ஜாலியா இருக்கலாம்டா. மம்மி, நான் ஜானு பேசுறேன். ஜனு, அப்பா டார்ச்சர் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்களா? டேய், அதை உடனே சொல்லணுமா? உங்க அப்பா மட்டும் இல்லடா, நான் கூட உங்க அப்பா தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு சொல்லு. சரிம்மா. அம்மா, உன் டார்ச்சர் இல்லாம சந்தோஷமா இருக்க போறாங்களா? டேய், உனக்கு உப்ளின்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா நாரதர்னு பேர் வச்சுக்கலாம்டா. டேய் உப்ளி, உனக்கு எங்க அப்பா அம்மாவை பிடிக்குமா இல்ல அம்மாவோட அப்பா அம்மாவை பிடிக்குமா? டாடி, எனக்கு உங்க அப்பா தான் பிடிக்கும். சூப்பர்ரா. ஆமா, அம்மாவோட அப்பா அம்மாவை விட என் அப்பா அம்மா ஏன் பிடிக்குது? அம்மா வீட்டுக்குள்ள அங்க உட்காராத இங்க உட்காராத, அது சாப்பிடாத இது சாப்பிட அப்படின்னு திட்டுவாங்க. போர் அடிக்கும். ஹரிதாஸ் தாத்தா வீட்டுக்கு போனா தாத்தா எனக்கு சாக்லேட்டு, பங்கார் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாங்க. எல்லாரும் என் கூட விளையாடுவாங்க. அதனால எனக்கு ஹரிதாஸ் தாத்தா வீட்டு தான் பிடிக்கும். டேய், இது நீ என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்லுவியா? சொல்லுனே. டாடி, நான் சொன்னதை மம்மி கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீயும் என்ன மாதிரி தான் வளர்ற. உப்ளி, நான் சொன்னதை எடுத்து வந்துட்டியா? ஓ, உப்புலி எப்படிடா இருக்க? என்ன வெங்கடேஷா இப்படி வேர்த்து இருக்கு? ஆமா, ராயப்பேட்டை ட்ரிப்ளிகன் பக்கத்துல எல்லாம் வந்தா இப்படிதான் இருக்கும். உலகத்துல எங்க வேணாலும் ஓட்டிடலாம்ப்பா. ஆனா இந்த ராயப்பேட்டை ட்ரிப்ளிகன் ஏரியால எல்லாம் ஓட்டிக்கவே முடியாது. சித்தப்பா, எங்க டாடிக்கு கார் ஓட்ட வச்சார்ல. ஐயோ, என்னடா உன் பையன் இப்படி சொல்றான்? எல்லாம் ஒரு பயம்தான். கார் என் பொண்டாட்டி லோன் போட்டு வாங்கி கொடுத்தது. கார்ல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட வீட்டுல பெரிய வேர்ல்டு வாரே வந்துடும். என்ன வெங்கட், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கார் புதுசா இருக்கு? ஒண்ணுதா? ஆமா ஆமா. நான் உன்னை செருப்பு இல்லாம இந்து ஹைஸ்கூல் போகும்போது பார்த்துருக்கேன். இப்போ படக மாதிரி கார்ல பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. லோனா இன்ஸ்டால்மெண்டா? ரெண்டும் ஒண்ணுதான். லோன் வாங்கினா தானே இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியும். அது சரி, உங்க அண்ணன் பாரு கார் வாங்கி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். நீ எப்ப கார் வாங்க போற? நீங்க உங்க ஸ்விஸ் பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து கொடுங்க, உடனே வாங்கிடுறேன். கோவப்படாத வாசு, உங்க அண்ணன் மாதிரி நல்ல நிலைமை வர வழியை பாரு. ஆமா, சந்தான கிருஷ்ணன் இருக்காரா? நீ எங்கப்பா சொல்ல போற? வெங்கடேஷா, நீ தான் ட்ரிப்ளிகேன்ல கார் ஓட்டுறது கஷ்டம்னு சொல்ற. அப்புறம் எது கார்ல வர? பேசாம பைக்ல வந்துட வேண்டியதானே? நான் ஒன்னும் பந்தா கேட்ட கார்ல வரல. உப்ளிக்கு பைக்ல வந்தா கண்ணில் தூசி படுது. அப்படியே கார்ல வந்தாலும் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு நடந்து வா. ஏய், வெளியில பார்க் பண்ண இடமே இல்லையே. நம்ம வீட்டுல தான் இவ்வளவு இடம் இருக்கும்போது வெளியில எதுக்கு பார்க் பண்ணணும்? ஆமாண்டா, நீ உன் சௌகரியத்தை பாக்குற. இப்ப அந்த ஆளு என்னை பத்தி என்ன பேசிட்டு போறான் பாத்தியா? நீ என்னமோ டாடா பிர்லா, நான் என்னமோ உதவாக்குற ரேஞ்சில் பேசிட்டு போறான் பாத்தியா? என்னடா ஏன் மேல போறாமையா? ஓனர்ஸ் ப்ரைடு நெய்பர்ஸ் என்வின்னு சொல்லுவாங்க. இங்க என்னடானா ஓனர்ஸ் பிரதர்ஸ் என்வியால இருக்கு. உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் எப்பவுமே எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல எனக்கு என்ன லாபம்னு தான் யோசிப்பேன். அதே மாதிரி மற்றவங்க எது செஞ்சாலும் அதுல எனக்கு என்ன நஷ்டம்னு தான் யோசிப்பேன். அதான் சொல்ற, உன் வீட்டு காரிய வேணா கூட்டிட்டு வா, உன் வீட்டு காரை வெளியவே விட்டுட்டு வா.